வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கிட்ட கேட்குறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னு வினோத் பாபுன்ற ஒரு தம்பி மாற்றுத்திறனாளிக்கான சக்கர நாற்காலில் பாகிஸ்தானை எதிர்த்து உலக கோப்பையை வென்றுட்டேன், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு கோப்பையை காட்டினாரா? நீங்களும் நம்பி அவருக்கு ட்விட்டர்லலாம் அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு நீங்கள் ஏஐ மாநாட்டை பற்றி கிண்டல் பண்ணலாமா? ஏஐ மாநாட்டை ஒழுங்காக நடத்த முடியாத கோமாளி கூட்டத்து கூட மோதும் சூழல் உள்ளதுன்னு சொல்லிடுறீங்களே. இந்த வினோத் பாபு ஞாபகம் வச்சுங்க, புரியுதுங்களா? இதில் வேற அவர் சொல்கிறாரு, மோடி அவர்கள் 2020 கொரோனாவை சமாளிப்பதற்காக எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறீங்களே. இன்றைக்கி அவர் வீட்டில் நீங்கள்லாம் போய் ஓடி ஒளிஞ்சு தனிமைப்படுத்துங்கன்னு சொல்லலைன்னா, நானாக இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், உன்னுடைய தந்தை ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் மோடி அவர்கள் தான். பல மக்கள் இன்றைக்கி இந்தியாவில் உயிரோடு இருக்கிறதுனா அவர் சொன்ன அந்த தனிமைப்படுத்தல்ன்ற மருந்து தான். அதுக்கப்புறம் கொரோனாக்கு மருந்தை கண்டுபிடிச்சி தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அந்த தடுப்பூசியை வேண்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி சில நாடுகளுக்கு இலவசமாகவும் கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம். நீங்கள் கொரோனாவில் மோடியை கிண்டல் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் கூட்டத்தில் எந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசினாலும் உங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. ஒன்று பாஜகவை கிண்டல் பண்ணுறது, இல்லை எடப்பாடியை கிண்டல் பண்ணுறது, இல்லையா மொழி போர் எடுத்துக்கிறது, இல்லையா சமஸ்கிருதம், மீசாவை பார்த்துட்டோன்றது, ஈடிக்கு பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோன்றது. அதாவது ஈடிக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, உங்கள் நைனாவும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஈடிக்கு பயப்பட மாட்டோன்றதை செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், கே நேரு, சில அமைச்சர்களாக இருக்க அவங்களாம் சொல்லுவாங்களா? கேட்டுட்டு வாங்க. கே நேரு கிட்டலாம் நீங்கள் பேசுகிறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க மத்திய அரசாங்கத்தை. அதாவது இவங்களுக்கு என்ன நினைப்புனா, இப்போது பெண்களுக்கெல்லாம் சூப்பர் மார்னிங் ஆக்கினார் பார்த்தீங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த 5000 கிடச்சிச்சு பெண்களுக்கு, நம்ம தான் அடுத்த ஆட்சின்னு நினச்சிட்டு கனவுல இருக்கிறீங்க. அந்த 5000 கிடைக்க காரணமும் மோடி அவர்கள் தான், ஞாபகம் வச்சுங்க. மோடி அவர்கள் 2014 எல்லாரையும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் 5000 போட்டிருக்கீங்க. இந்த மகளிருக்கு இந்த 5000 கிடைக்க காரணம் மோடி அவர்கள் தான். போகிற போக்கில் நான் கேட்குறேன், நீட்டுடைய ரகசியத்தை சொல்லி தொலைங்க. ஏன்னா ஆட்சி முடிய போகுது, 5 வருஷம் ஆகி போச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் நீட்டு ஒழிக்கிறது அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா எடப்பாடியாவது ஃபாலோ பண்ணிப்பார். அதனால் தம்பி உதயநிதி கிட்ட சொல்கிறேன், துணை முதலமைச்சர்கிட்ட நீட்டு ரகசியத்தை சொல்லிட்டு போங்க.